மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது அப்படின்னு திருமங்கலம் டோல்கேட்ல உட்காந்து நம்மள பாட்டு பாட விட்டுட்டாரு அந்த பஸ்கார அங்கிள். மணி பார்த்தீங்கன்னா 10:15. எங்களுக்கு பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30. ஸோ கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் உட்காந்தா ரெட் பஸ்ஸில் லொக்கேஷன் எடுத்து பார்த்தா பஸ் இப்போ தான் விருதுநகரே வரப்போகுதுன்னு இருக்கு. விருதுலேருந்து இங்கே வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 10:45 11 மணிக்கு தான். ஏன்னா முட்டைக்கட்டையாக இப்படி பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. We are heading to Chennai. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபுல் பாடியை மசாஜ் பண்ணுறதுக்கு நான் அகாராவோட ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஹேண்ட் ஹெல்டு ஃபுல் பாடி மசாஜர் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் மசில் டோனிங், ஃபேட் பர்னிங், பாடி ஷேப்பிங், ரிலாக்ஸேஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் 4 விதமான மசாஜ் ஹெட்ஸ் இருக்கு. ஹேர் சிக்காம இருக்க மெஸ் கவரும் இருக்கு. 4 மசாஜ் ஹெட்ஸ் என்னென்னா டைஷி, வேவி, பால், ஃபிளாட். இந்த டைஷி வச்சு முதுகுல, ஸ்பைன், அக்குப்ரெஷர் ஏர்ல பண்ணலாம். பாலை வச்சு கை, காஃப்ல பண்ணலாம். வேவியை வச்சு எல்போ, நீல பண்ணலாம். ஃபிளாட்டை வச்சு பெரிய மசில் ஏரியால பண்ணலாம். இதுல இருக்க ஸ்பீட் கண்ட்ரோல் கம்மியில இருந்து அதிக ஸ்பீட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 28,000 வாட்ஸ் பவர் இருக்கு. ஹேண்ட்ல எர்கனாமிக் இருக்கறனால பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். காம்பாக்ட் அண்ட் போர்ட்டபிள் தான். 1 இயர் வாரண்டி இருக்கு. ஈஸியா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஈஸியா நம்ம வந்து கேரியும் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிட்டு மெயின் யூனிட்டை வந்து சாஃப்ட் கிளாத் வச்சு தான் வைப் பண்ணணும். வாட்டர் ஊத்தி வாஷ் பண்ணக்கூடாது. இந்த 4 மசாஜ் ஹெட்ஸை மெஸ் கவர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இந்த அகாராவோட ஆட்டம் பிளஸ் எலக்ட்ரிக் ஹேண்ட் ஹெல்டு ஃபுல் பாடி மசாஜரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ சென்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஆனால் என்ன டிராஃபிக்காக இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக தான் டயர்டாக ஆகுது. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. மதுரைலாம் எப்படி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கு, சத்தம்லாம் இல்லை. அப்படி சொல்லலடி, பீஸ்ஃபுல்லா போறான் வண்டி. ஒன்று தானே போகுது. அங்கன்னா இந்நேரத்துக்கு எப்படி போயிட்டே இருக்கும் மொச்சன்னு. மொச்சம் தான் போகும். எல்லா ஊர்லயும் தான் மொச்சம் போகும். அதுதான் ஒன்று. ஆனால் மற்றபடி ஓகே, சென்னை நல்லது, நல்லா இருக்கும். சீக்கிரமாக நாங்கள் வந்து சென்னையில் செட்டில் ஆகலான் இருக்கோம். அதுக்கு தான் இப்போ வந்து வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை, நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து பிரியாவை பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் டிஎம் கான்டென்ட் ஸ்டுடியோ, அதோட பிஸ்னஸ் பார்ட்னர் பிரியா கவிச்செல்வன் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். காலையில் போயிட்டு அவங்கள மீட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 நாள் எங்கள் 2-3 நாள் சென்னையில் ஒர்க் இருக்குது. நிறையா பிளான்ஸ். ஷண்முஸ் லைஃபோட இன்ஸ்டா பேஜில் வந்து இப்போ நிறையா சின்ன சின்ன ஷாப்லாம் வந்து வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காகவும் மெயினாக போகிறோம். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வில் டூ ஆர் பெஸ்ட் டு ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ். அதுக்காக தான் மெயினாக போகிறோம். அதுக்கப்புறம் சதீஷன் மொழி இனிமேல் சென்னையிலேருந்து நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு சென்னையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. மறுபடியும் திருப்பி போகிறோம். போன வாரம் தான் இதே மாதிரி போயிட்டு வந்தோம். திருப்பி போகிற மாதிரி இருக்குது. சென்னைக்கு இப்போ எங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போல். எங்களுக்கும் சென்னையை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கிரேசி பார்ட் என்னன்னா, நம்ம சேனலில் 25% அதாவது இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டாக வந்து வீடியோஸ் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா சென்னையிலேருந்து தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம சென்னையில் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து பேசுகிறவங்களாம் நீங்கள் சென்னை இல்லையா அப்படின்னா இங்கே பேசுகிறவங்கலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சென்னை தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் சென்னையில் மதுரை அப்படி சொல்லுவோம். எங்கே ஒருக்கா சொல்லு. நாங்கள் சென்னையில் மதுரை அப்படி சொல்லுவோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல அப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதனாலையும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. மேபி நாங்கள் கூடிய சீக்கிரம் சென்னை செட்டில் ஆனாலும் செட்டில் ஆகுமான்னு தெரில. ஆனால் அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக நம்ம போனால் வந்தால் அது தங்குறதுக்கு வந்து ஒரு வீடு வந்து ரெடி பண்ணணும், வாடகை வீடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. லெட்ஸி. இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடிகிற வரைக்கும் தான். யூஸ்வலாக இந்த மாதிரி எல்லாரும் பஸ்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னா பஸ் எத்தனை மணிக்கு வரும், கரெக்டாக போயிடுமா, ரீச் ஆயிடுவோமா, இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் நானும் சண்முகம் ஐயோ பாத்ரூம் நைட்லாம் வேண்டிட்டே போனீங்க, எதுவுமே வந்துடக்கூடாது. ஏன்னா நைட் நம்ம எங்கே போக முடியும்? நைட் இன்னைக்கு இருக்குடி உனைய போயிட்டு டிரைவர் எங்கள்கிட்ட அங்கிள் எங்கள் வயிற்று கலக்குது அங்கிள் நிப்பாட்டுங்க இல்லை பஸ் கதறோட போகிறேன். 10 நிமிஷம் காமன் இருந்தால் நிப்பாட்டுறாங்களா? நான் இதுவாக நடந்து போயிட்டு நிப்பாட்டுவாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் நிப்பாட்டுவாங்க. உனக்கு வர அப்பெல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. மனுஷாளுக்கு மனுஷா மரியாதையே இல்லையா? இல்ல, அவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. செங்கல்பட்டு நிப்போம், இது நிப்போம், அது நிப்போம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க டிராவல் பண்றீங்கன்னா மைல்டாவே சாப்பிடுங்க. எல்லாரும் கரெக்டா தான் இருப்பாங்க. நீ ஒழுங்கா சாப்பிட்டா போதும். போர் வேற குடிச்சிட்டு வந்தேன். இங்க பாருங்க, நான் சாமிலாம் ஆமா ஆய் வந்துடக்கூடாது சாமி. வெக்கமா
அது வராம எப்படியாவது கொண்டு போய் சென்னையில் என்ன சேர்த்துருப்பா கடவுளே. சாமியே கும்பிடலையா, அதனால சரி சும்மா வேண்டிட்டே வந்தேன். இப்போ பஸ் வேற டைமா வரமாட்டேங்குது. ஏறனே தூங்கிடணும், காலையில தான் முழிப்பு வரணும்னே வேண்டியிருக்கேன். பாத்தீங்களா எல்லாரும் என்னென்ன ஆய் வரக்கூடாதுன்னு சாமிட்டு வேணும். முதல் கப்பல் நம்மளா தான் இருக்கும். வயிறு அந்த அளவு மோசமாயி போயிட்டு இருக்கு, வயசாயிட்டு இருக்கு, ஹெல்த் போயிட்டு இருக்கு. 26 வயசுலாம் ஒரு வயசான தம்பி சப்புன்னு அறிஞ்சு கூட போறாங்க. ஒழுங்கா சாப்பிட்டு உடம்பு பார்த்த கூட சரியானா. நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அத்தைகிட்ட சொன்னப்ப அத்தை வந்து சொன்னாங்க கூலிங்கான பவுண்டா குடிச்சா ஒன்றும் ஆகும். பின்னாடி பவுண்டா இருக்கும் வாங்குவோமா? வேண்டாம், அதை குடிச்சு என்னது இன்னும் கலக்கிடுச்சு. வண்டி எடுக்கடா. The next day. தெளிவா பாருங்க, 2 பேக்கையும் என்னைய மாட்ட விட்டுட்டு ஒரு ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. தெளிவான தான் நீங்க. நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பிரியாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும். முன்னாடி நாங்கள் இங்கே தான் வந்து இருக்கோம். அப்படியே போயிருக்கேன். நீங்க இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து இருந்தோமா, நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க தான் நம்மளோட பிரியா சிஸ்டர். இப்படிதான் தேவன் சிண்டியா ஹாய் சொல்லு அப்படின்னா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? போன வாரம் தான் வந்துட்டு போனாங்க. ஒரு பேச்சுக்கு அடுத்த வாரம் கூப்பிட்டா உடனே வந்துட்டு உடனே தெரிஞ்சிடுச்சா? நல்லா இருக்கீங்க. சரி, சாப்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? பூரி சன்னா பண்ணிட்டீங்களா? அப்போஸ் 6 மணிக்கெல்லாம் கால் பண்ணி என்னை எழுப்பி விட்டதே அவங்க தான். சரிம்மா எங்க இருக்கீங்க? நான் சீக்கிரம் வருவீங்கன்னு நினைச்சேன். சரி பாப்பா வர கேட்டே போனாங்க. இன்னைக்கே இருப்பாங்க, இன்னைக்கே போயிடுவாங்களா, நான் வர வரைக்கும் இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ணிடலாம். ஈவினிங் ஆச்சு படுத்துக்கு நான் சொல்லி முடிச்சுட்டு வந்துடும் வேலையை, வந்துட்டா போயிடலாம். The next day. ஸோ இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட பிரியா வந்து நம்மளை ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஈத்தம் ரெஸ்டாரண்ட் துறைப்பாக்கத்துல இருக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிடணும். ஒரு பாக்கம் இங்க இருக்கவங்களுக்கு தான் கரெக்டா இங்க இருக்கவங்களுக்கு தான் கரெக்டா ஊர் பேர்லாம் தெரியும். நம்ம புதுசா வந்து ஊர் பேரே வந்து டிஃபரெண்டா இருக்கு சொல்றதுக்கே. எனக்கு இருக்கு அந்த புரசரை வாக்கமா இல்ல, அது அவங்க அந்த லொகேஷன் சொல்லும்போது எனக்கு அப்படிதான் இந்த புரசரை வாக்கம், புரசை வாக்கம். அதான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. புரசை வாக்கம் எல்லாமே வாக்கம் பாக்கமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நாமாப்ல சென்னையில இருந்து அப்படின்ற மாதிரி. ஸோ சென்னையில இருந்து இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பிரியா வந்து அவங்க புக் பண்ணி ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்ககிட்ட இந்த காரை கொடுத்துட்டாங்க. அவங்க ஓட்டுறதுக்காக அவங்க டேடி வந்து ஓட்டி பழகுறதுக்காக கொடுத்தாங்களாம். சரி, இப்போ நமக்கு அது உதவுது. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை சென்னை வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்காக வந்தோம். கிட்டத்தட்ட ரேபிடோவுக்கு மட்டுமே 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு மேலே செலவாக இருந்துச்சு. அது போக எங்களோட பஸ்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த தடவை பேசாமல் ஏதாவது ரெண்டல் பைக் மாதிரி ஏதாவது எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க தான் சரி இந்த கார் சும்மா தான் இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லதாக போச்சு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மெயினாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சில நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தால, ஸோ ஒரு சில கிளைண்ட் ஒர்க்குக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கோம். அது போக இப்போ ஷண்முஸ் லைஃப்பை வந்து ஷண்மு எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு மாற்றியாச்சு, மாற்ற போகிறோம். இன்னும் அப்படியே அதே நேமில் தான் இருக்குது. இன்ஸ்டாவில் மட்டும்தான், யூடியூப்லலாம் அப்படியே தான் இருக்குது. இன்ஸ்டாவில் மட்டும் மாற்றி நம்ம கொஞ்சம் இந்த ஷாப் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, எங்கெங்க என்னென்ன கிடைக்கிது, இந்த ஷாப்பில் வந்து இது கம்மியாக கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் போடலாம் அப்படின்றதான் பிளானு. அதனால தான் பேரே வந்து ஷண்மு எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இடங்கள், மெயினான இடங்களில் கிடைக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வீடியோஸ் பண்ணணும்னா உங்கள் பிஸ்னஸையும் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே வந்து வீடியோஸும் போட்டுட்டு இருக்காங்களே ஷண்மு எக்ஸ்ப்ளோர்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க மதுரையில தானே இருந்தீங்க, எப்படி சென்னையில போய் சென்னை வீடியோவும் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நாங்க மொத்தமா ஒரு 4 நாள் இங்க இருப்போம். ஒரு 10 வீடியோ 15 வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி வருவோம். உங்க பிசினஸ்க்கு பண்ணணும்னா வந்து டிஎம் பண்ணுங்க. அதனால ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க, பாருங்க. ஏன்னா சும்மா மினி vlog அந்த மாதிரி எத்தனை இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன், வந்தேன், சாப்பிட்டேன். ஓகே, அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. அதனால தான் சரி கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ணால் எங்களுக்கும் அது எக்ஸைட்டிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன்ஸும் வரும். ஸோ அதனால அந்த மாதிரியும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அஸ் யூஷுவல் மினி vlog அதெல்லாமே வரதான் போகுது. அது வந்து ஷண்முஸ் லைஃப் பேஜில் வந்து வரும். இன்ஸ்டால வந்து சதீஷ் ஷண்மு vlogsன்னு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடியில் தான் இப்போ எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எந்த மாற்றமும் இல்லை, அஸ் யூஷுவல் எப்பயும் போல போகுது. இது வந்து
புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 20 ஷாப் எடுத்துட்டோம். இப்போ திருப்பி வந்து இன்னொரு ஒரு 20-22 ஷாப் வரைக்கும் ஓகே ஆயிருக்கு. அதையுமே நம்ம எடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம். இது எந்த இடம் அப்படின்னா துறைப்பாக்கம் ஏதோ ஒரு பாக்கம். அந்த பாக்கம்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தாச்சு. இப்போ கிளம்பி எங்க போறோம்? வேளச்சேரியில போயிட்டு ஒரு பேலன்ஸ் 3 வீடியோமே வேளச்சேரி தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து டைம் பாத்தீங்கன்னா 11:23. நாங்க சீக்கிரமா முடிச்சுட்டு போனோம். நாங்க ரேபிடோலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவோம், நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். ரொம்ப இதா இருந்தது. இப்போ கார் இருக்கிறதுனால பாருங்க 11 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிட்டோம். ஏன்னா 11 மணிக்கு தான் அந்த லொகேஷனுக்கு யூஸ்வலா ரீச் ஆகும். ஸோ தட்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இந்த ஒரு 4-5 நாள் நாங்கள் சென்னையில் தான் இருக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு விளாக் எடுக்கிறோம். போன தடவை வந்தோம், விளாக் எடுக்கணும்னு நினச்சோம், நிறையா மிஸ் பண்ணிட்டோம், எடுக்கவே இல்லை, விளாகே எடுக்கல. ஸோ இந்த தடவையாவது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணும், சென்னை வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா 2 பேத்துக்குமே சென்னை புதுசு தான். அப்பப்போ வந்திருக்கோம், போயிடுவோம். ஆமாம், போன தடவை தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறையா பிளேஸுக்கு பஸ்ஸில் ரேபிடோவில் இது எல்லாமே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷூட்டுக்காக தான் போனோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க இருக்கிறதா மதுரையை தவிர எங்களை பாக்குறதெல்லாம் மோஸ்ட்லி சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் தான் மதுரை. 3வது இடத்துல தான் மதுரையில இருந்து பாக்குறீங்க. சோ அதனால நிறைய அவங்க எல்லாம் இனிமே மீட் பண்ணலாம். ஓகே. 2 hours later. How was the day? முடியல டே. என்னடே? ஓகே தான். ஆனா கொஞ்சம் 11 மணிக்கு வர வேண்டியது நீங்க சீக்கிரம் வந்துட்டோம். 8 மணி மணி எத்தனை? 7 மணிக்கு வந்துருப்போம். 7:30. எஸ். ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் ஒரு 6க்கே வந்திருக்க முடியும். கொஞ்சம் ஒரு இடத்துல கிளையன்ட் ஒரு இடத்துல கட் பண்ணலன்னா இப்ப இருங்க, லிஃப்ட் இங்க இருக்கு, எங்க போறீங்க? ஒரு இடத்துல கட் பண்ணலன்னா அது சுத்தி விடுது. இது சென்னை, சரியா? ஒழுங்கா கரெக்டா பார்த்து வரணும். மேப் கூட பார்க்க தெரியலங்க உங்களுக்குலாம். எனக்கு வழிகாட்டு அது குக்கர் சுற்றுச்சுன்னு. ஆமா, அப்பப்போ குக்கர்ல சுட்டு வாங்கிக்குவா. வாய்க்கு வச்சு வந்ததுன்னா நிறைய இருக்கும், அங்கங்க நிறைய இருக்கும். இதுல வீரத்தலமுங்க தான். இங்க வந்து அப்பளம் பொரிச்சு கலந்து. இது என்னது? அப்பளம் பொரிச்சு. இதுவும் குக்கர் சுற்றுச்சா? வேறதோ ஒன்னு சுட்டுருக்கு. சதீஷ் குக்கர் எப்படி ரெட் கலர்ல ஹார்ட்ல வந்திருக்கு? பர்த்டே குக்கர் சர்ப்ரைஸா? பாரு, அப்ப வீடியோ எதுவுமே பார்த்ததே இல்ல. கேட்டா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எதுவுமே பார்த்தது இல்ல, ஆனா ஒண்ணுமே தெரியாது நம்மளை பத்தி. போதும், தெரிஞ்ச அளவுக்கும் போதும். தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? பிரியா கவிச்செல்வன் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதை போய் தயவு செஞ்சு அதை பாத்துறேன். எல்லாரும் போய் பேன் பண்ணுங்க. அந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ணி பேன் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே அதுல ஒண்ணுமே இல்ல. 3000 தெரிஞ்சுக்க வேணான்றாங்கல்ல, பேன் பண்ணி விட்டுருவோம் அந்த ஐடியா. ஆல்ரெடி என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம மரீனா மால் வந்திருக்கோம். என்ன பிரியா? ஷூட் பண்ணிட்டு இல்ல, இன்னைக்கு ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால பாவமா உட்கார்ந்து கிடந்தேன். இன்னைக்கு ஒரு 3 ஷூட் போக வேண்டியது, 3மே கேன்சல். இன்னைக்கு டேவே நல்லாவே இல்ல. அதனால மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டோம். பிரியா தான் மன உளைச்சல் இருந்தப்போ பிரியா தான் ஜாலியா வாங்க படத்துக்கு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க தான் அந்த பிரியா. என்ன பிரியா? படம் நல்லா இல்லைன்னா இன்னும் மன உளைச்சல் ஆகும். ஆல்ரெடி நாங்க ஷூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு மன உளைச்சல் இருக்கோம், பாத்துக்கோங்க. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. The next day. இதுக்கு வந்து எத்தனாவது டே? 4வது நாளா? 4th டே. நேத்து எடுக்கவே இல்ல, இந்த நேத்து எடுத்தோம். இது படத்துக்கு போட மட்டும் காமிச்சோம். நல்லா தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ரொம்ப மொக்கட்டாங்க. அப்பெல்லாம் இல்ல, லாஸ்ட் வரையும் அவர் ரவ்வே சொல்லவே இல்லல்ல, அதனால மொக்க படமா? அப்படி இல்ல, எனக்கு உண்மையிலேயே படம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்து ஃபீல் குட் மூவி, ஃபீல் குட் மூவி. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கல்ல, அது தப்பு. எல்லா லைஃப்லயும் அது இருக்கிறது தானே, நானும் தான் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் இன்னைக்கு சவுகார்பேட்டை கிளம்பிட்டோம். சவுகார்பேட்டையில் ஒரு 3-4 ஷாப்புக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இங்கேருந்து சவுகார்பேட்டை வெறும் 26 கிலோமீட்டர் தான் காமிக்குது, ஆனால் இதுக்கே 1.5 மணி நேரம் காட்டுது. இது நம்ம மதுரையெல்லாம் அசால்ட்டாக 1/2 ஹவரில் ரீச் ஆகிடுவோம் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் எல்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் டைமிங் அதிகமாகுது. ரீசன் என்னன்னா டிராஃபிக். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் ஓடுறோம். அப்போ அது இருக்க தானே செய்யும். எனக்கு போயிட்டு சவுகார்பேட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போலாம். சரி, ஓகே, போலாம். The next day. So final day on this car. ஷமு இன்னைக்கு ஊருக்கு போக போறோம். Yes. இதுல பஸ்ல. எஸ், ஒரு லாங். நாங்க இவ்வளவு நாள் சென்னையில இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு நாள்லாம் இருந்ததே கிடையாது, எங்களுக்கு தேவையும் ஏற்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட நாங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு 9 நாள் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு 10வது நாளா எங்க ஊருக்கு போய் சேர போறோம். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு திஸ் கார். ஏன்னா எங்களுக்கு பல ஆயிரங்கள் இந்த கார் வந்து மிச்சம்
மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஒரு 8 நாள்ல ஒரு 7000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். இதுவே நாங்கள் இந்த கார் இல்லாமல் ரேபிடோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? அவ்வளோ செலவாக இருந்திருக்கும். எங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு இப்போ ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கு. சீரியஸாக பிரியா வந்து எங்களுக்கு அந்த காரை கொடுத்ததுக்கு வந்து பிரியாவுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். மேலேயும் போய் சொல்லிடலாம். ஏன்னா முதல் நாள் கொஞ்சம் மக்கர் பண்ணுச்சு. முதல் நாள் ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு என்னமோ நான் ரொம்ப நாள் அந்த காரை ஓட்டின மாதிரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரதுக்கு ஒரு 2 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ கார் என் கண்ட்ரோல் இருக்கு. முதல் நாள் அதோட கண்ட்ரோல் இருந்தேன். அதனால பயந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பிளஸ் இது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு போல. கொஞ்சம் பிக்கப் இருக்காது. ஏதாவது ஒரு பள்ளத்தில் விட்டோம்னா ஏத்துறது கஷ்டம். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா எனக்கே டீல் பண்ண தெரிஞ்சிருச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கார் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா பிரியாவுக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால அவங்க சும்மா தான் இங்கே போட்டு வச்சிருப்பாங்க. சரி, துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜாலியா ஊர்ல எனக்கு காருக்கு நான் இவ்வளவு எமோஷன் ஆகிறேனே, என் பிள்ளை குட்டிகளுக்கு எவ்வளவு நேரத்துல எனக்கு அழுகியே வந்துருச்சு. சின்டூவை வீடியோ காலில் பாக்குறப்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு கார் ஓட்டப்போ. எனக்கு சின்டூவை போய் பார்க்கணும், தேவை பார்க்கணும், ராக்கியை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், எங்களோட அந்த பெட்ல போய் படுக்கணும். எனக்கு இந்த பெட் இங்க நாங்க படுக்கிற பெட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு எங்க பெட்ல தேவோட ஒண்ணுக்கு அடிக்க போட்டுருவேன். அதெல்லாம் அந்த ஸ்மெல்லோட போய் படுத்து பழகிருச்சு சொல்றேன். சோ யா, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். பாய்.